நம்ம ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேனலில் திருப்பூரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடக்கிறதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எழுதின மாணவிகள் எல்லாரும் அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்ஸை இப்போ நாம் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பிச்சு வைங்க. ஃபஸ்ட் திங், இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் டெஸ்ட்டுக்கு மெட்டீரியலுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் இவங்க வந்து வாங்குறதில்ல. அது வந்து ஆன்லைனில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் அந்த 3 ஹவர்ஸ் டிஎன்பிசி ஹாலில் உட்காந்து எழுதுகிற மாதிரியான ஒரு டைமிங் வந்து எந்த சென்டரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நம்ம பே பண்ணி தான் அந்த 3 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே அவங்க அந்த எக்ஸாம் ஹாலோட ஃபீல் வந்து 3 ஹவர்ஸ் வித் கொஸ்டின் பேப்பரோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் திங், அதே மாதிரி டைம் கீப்பிங் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஸ் பர் 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸ் 9:30 to 12 ஆர் 10 to 12:30 அப்படின்ற மாதிரி 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு எக்ஸம்ஷனும் யாரும் கிடையாது. ஸோ இப்போ இருந்தே நம்மளுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த திங்க், கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னால இது லிபரலாக தான் இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து வீக்லி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இது வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணதுலேருந்து. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இந்த கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே கொஸ்டின் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அங்கேயே அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எந்த வியூ பார்க்குறீங்க, என்ன டைமென்ஷனில் வியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வெளியில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதையும் அவங்க அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் லூப் ஹோல்ஸ் அடைச்சி அவங்க வந்து உங்களை சக்ஸஸ் மட்டும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது எதெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலை வந்து கரெக்டாக டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து தென் மோட்டிவேஷன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இங்கே குறையே இல்லை. இங்கே டிமோட்டிவேஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொசைட்டியில் நமக்கு நிறையா இருக்குது. பஸ் நம்ம மோட்டிவேஷன் பண்ணுற ஒரு இடம் ரொம்ப கம்மி, மோட்டிவேஷன்ஸ்ன்றது ஒரு விஷயம். பட் இங்கே வந்து கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி போனால் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். தென் உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் டவுன் ஒரு இடத்துல உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ரொம்ப உங்கள் செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ப்ளஸ் இங்கே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி தான் இந்த டைம் குரூப் நமக்கு கிடைக்கும், அது கிடைக்காமலும் போகலாம். பட் நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு மாதிரி. பட் இங்கே போனதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த குரூப் 4 நம்ம ஒரு வேலை எடுத்துருவோம் 100%. ப்ளஸ் ஸ்டேட் ரேங்க் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சொசைட்டியில் வந்து இப்போது எக்கனாமிக்கலாக என்னால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட முடியாது, அமௌண்ட் இல்லை அப்படின்றது ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாய்ப்பு கிடைக்காம இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது எல்லாமே வந்து எங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நீங்க எடுக்கிற ஸ்டெப்புங்க சார். ஆனா ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற இன்ஸ்டியூட்ல கூட இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஆல்ரெடி வெளியே படிச்சவங்க கிட்டயும் நான் கேட்டிருக்கேன். நானும் ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண போனேன். அங்க என்ன சொன்னாங்கன்னா சிலபஸ் கொடுப்பாங்க, நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம், உங்களை படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்களா படிக்கணும், புக் இங்க இருக்கும், அதை வாங்கிக்கலாம், வாங்கி படிச்சுக்கலாம், டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் டெஸ்ட் பேட்சுக்கு சொன்னாங்க. ஆனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே எஃபோர்ட் போடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எல்லாத்தையும் விட உங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அதுதான் வந்து எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. குட் ஈவினிங் சார், ஐ எம் கீர்த்தனாங்க சார். ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண மூலியமா தாங்க சார் நம்ம இன்ஸ்டியூட் வந்துட்டு இருக்கேன். 2 வீக்ஸாக தாங்க சார் வந்துட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி இதான் சிலபஸ்ன்னு தெரியுங்க சார். அது பாஸ் ஆகி வேலை வாங்கணும்னு ஆசையும் நிறைய இருக்குங்க சார். ஆனால் அது எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க சார். இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் இப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஐடியா இருக்குங்க சார். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கிடைச்சிருக்குங்க சார் எனக்கு. அதை விட நீங்கள் மோட்டிவேஷனாக பேசும்போது இன்னும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார். நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எனக்கே நம்பிக்கை வர வச்சிருக்கீங்க சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்காக நீங்க நிறைய எஃபோர்ட் போடுறீங்க சார். வந்த 2 வீக்ஸ்லயே நிஜமா தெரிஞ்சுங்க சார். அப்புறம் டெஸ்ட் பேட்சும் நல்லா இருக்குங்க சார். நார்மலாக நம்ம அதை ஃபீல் பண்ணி தான் படிக்கிறோம். இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒவ்வொரு டைம் இல்லை நீ போகிறன்னு ஒரு தடவை சொல்லும்போது நீங்கள் சொல்ல எனக்கு இப்போ நம்ம படிக்கணும் அந்த மாதிரி மைண்ட் அந்த இடத்துல எனக்கு அந்த அன்னைக்கு உங்கள் ஸ்பீச்சை கேட்டு வந்தது அன்னைக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அடுத்த ஷெடியூலுக்கு எடுத்து உட்கார ஆரம்பிச்சிட்டு இது நான் எப்போ படிக்குமோ நானும் ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த அந்த சண்டே வர வரையும் ஒவ்வொரு நாளும் நான் இதை முடிச்சாதான் எனக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நான் நார்மலாக போய் படுத்தணும் இதை படிச்சோமா எனக்கு நிம்மதியான தூக்கமும் வரல. 2 மணி 3 மணி தான் நான் மேக்ஸிமம் படித்தேன். அந்த டைமும் எனக்கு படிச்சுட்டு ஃபுல்லாக படுத்துட்டோம், இதை நான் படிச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம்
அப்படிங்கிற ஒரு இது வந்த பிறகு தான் எனக்கு தூக்கமே வந்தது. அந்த மாரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு அந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து யூடியூப் மூலயமா தாங்க பார்த்துருந்தேன். சரி எப்படி இருக்குன்னு சொல்லி போய் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போதுங்க, டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அவங்க ரெடி பண்ணி தராங்க. ஸ்டார்டிங் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, 6லேருந்து ஆரம்பிச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்குக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை படிச்சுட்டு போய் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிளாஸ் நடத்துகிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தாங்க சார் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து நான் விசிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிச்சா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சுங்க சார். ஆனால் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் பற்றின ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்குங்க சார். கிளாஸஸ் பற்றி சொல்லணும்னா தமிழ், இலக்கணம், ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் புரியிற மாதிரி தாங்க சார் எங்களுக்கு சொல்லித்தராங்க. கிளாஸஸ் எடுக்கும்போது ஏதாச்சும் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் அது அப்பவே வந்துட்டு கிளியரா நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க சார். கொஸ்டின்ஸை வந்து எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்டாலும் அதை எந்த வேலை கேட்டாலும் வந்து நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு வந்து எங்களை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கிளாஸஸ் வந்து சொல்லி தராங்க சார். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நான் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேங்க சார். அந்த 2 டெஸ்ட் பேட்ச்லயும் வந்துட்டு நான் என்ன மாதிரி கொஸ்டின்ஸை வந்துட்டு நான் ஆன்சர் பண்றேன், ஏதாச்சும் கொஸ்டினுக்கு வந்து நான் ராங் ஆன்சர் பண்ணியிருந்தா அந்த ராங் ஆன்சர் வந்து நான் எதனால பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அப்பவே என்னோட மிஸ்டேக்கை வந்து அனலைஸ் பண்ணி அதை எனக்கு கரெக்ட் பண்ணி எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றீங்க சார். அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸையும் தாண்டி டெய்லியும் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து எங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் வந்து நீங்க கொடுக்குறீங்க சார். ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுத்து ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு நம்ம அமௌண்ட் கொடுத்து போற இன்ஸ்டிடியூட் கூட இந்த அளவுக்கு நமக்கு எஃபர்ட் போட்டு சொல்லி தருவாங்களான்னு தெரியலங்க சார். ஆனா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க எஃபர்ட் போட்டு சொல்லி தரீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூங்க சார். முடியாதவங்க கூட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து நீங்க கொடுக்குறீங்க சார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பேசிக் விஷயம் இருந்தாலும் கூட அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து நடத்தினாங்க சார். அதே மாதிரி தமிழுக்கு வந்து ஒவ்வொரு இலக்கண டாபிக்குமே ரொம்ப அருமையா நடத்தினாங்க சார். கிளாஸை பொறுத்த மட்டும் எந்த விதமான குறைகளுமே கிடையாது சார். நடத்தக்கூடியவங்க எல்லாருமே எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அருமையா நடத்துறாங்க சார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார். பொது இங்க வந்த பிறகு உங்களுடைய மனதில் குரூப் 4 தேர்வில் வெற்றி என்பதை தாண்டி ஸ்டேட் ரேங்க் எடுக்க முடியுமா நம்பிக்கை வந்திருக்குன்னா கண்டிப்பா வந்திருக்கு சார். நம்ம வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், அதாவது நம்ம இப்ப நான் காலேஜ் படிக்கிறேன், என்ன மாதிரி காலேஜ் படிச்சு நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நான் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட் வந்து மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்து படிக்கிறாங்க. இப்ப என்ன மாதிரி காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனா நம்ம காலேஜ் போய் படிச்சுட்டு ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். என்ன பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. அப்ப நாம ஸ்டேட் ரேங்க் கண்டிப்பா வாங்கி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இப்ப பல மடங்கு அதிகமா இருக்கு சார். அதே மாதிரி நம்ம வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாக தான் சார் இருக்குது. அதே மாதிரி பயிற்சி நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அகாடமிஸ்ல வந்து நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன் சார். அதாவது போன லாஸ்ட் இயர் வந்து வேற வழி இல்லாம ஒரு சில அகாடமிஸ்ல வந்து லாஸ்ட் டைம் ஒரு கன்சிஸ்டன்சியா போகணுங்கிறதுக்காக டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். ஆனா அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒப்பிடும்போது இங்க இருக்க டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஆன்லைன்ல தான் போட்டிருந்தேன், எங்கேயுமே ஆஃப்லைன்ல போடல. ஆன்லைன்ல போட்டது ஆகட்டும், இங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், கொஸ்டின் பேப்பர் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் சார் இருக்கு சார் இருக்காங்க சார். அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சுடைய தாக்கம் வந்து எனக்கு என்னுடைய இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த 1 மந்த்ல என்னுடைய தாக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல நிறைய படிக்கணும். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சார். ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து டெஸ்ட் பேட்ச் நடத்துங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து எங்களை மென்மேலும் உயர்த்துங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது சார். ரொம்ப நன்றிங்க சார். யூடியூப் பார்த்து தான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விட்டு தான் எப்படி படிக்கணும், இலக்கணம்லாம் எப்படி கேட்குறாங்க, நியூ சிலபஸ் பிரகாரம் எந்த மாதிரி இருக்குது, இப்போ வந்து எந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணனதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிது. அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் எடுக்கிறதும் வந்து அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக எடுக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப பேசிக்லேருந்து நல்லா புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. டாபிக்காவது நான் வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண பின்னாடி அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிடணும், எப்படியாவது மார்க் வந்து ஃபுல்லாக எடுத்துடணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அதுக்கு சாரோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே டெஸ்ட் மட்டும்
மட்டும் இல்லை, கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் நம்மளால் எப்படி ஸ்மார்ட்டாக மார்க் எடுக்க முடியுன்றது எல்லாம் சொல்லி தர்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிற கிளாஸு சார் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்களால் தான் நமக்கு வந்து வகுப்புகள் எடுத்துட்ருக்குறாங்க. அதுவும் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. பட் அவர் கொஸ்டின் எடுத்த அந்த ஸ்டாண்டர்டும் சரி, அவர் கைட் பண்ண விதமும் சரி, ஃபஸ்ட்டே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி குரூப் 4க்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் அவர் வந்து சொல்கிற மோட்டிவேஷன், நமக்கு கொடுக்குற கைட்லைன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்மளால் முடியும், நம்ம குரூப் 1ஏ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு எனக்கு கொண்டு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜில் வந்து இந்த அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து பாஸ் ஆயிடுவேன். முழு முயற்சியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த அகாடமியில் வந்து என்னுடைய கனவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன், ஜாப்ல உட்காந்துருவேன். அந்த குரூப் 10 ஹோல்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் 10 ரேங்க்குள்ள கண்டிப்பாக என்னோட பேர் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குங்க சார். அதை எப்படியாவது நான் அந்த ஆம்பிஷனை வந்து கண்டிப்பா நான் நிறைவேற்றியே ஆகணும். அதுக்காகவாச்சும் கண்டிப்பா உழைக்கணும். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஸ்பீச் எல்லாமே நல்லா படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் தமிழுக்கு 100 வாங்கணும். அந்த ஒரு முயற்சியில கண்டிப்பா படிப்பேங்க சார். தேங்க்யூ சார். என்ன எல்லாரும் ஃபீட்பேக்கை கேட்டிங்களா? இதை விட இன்னும் தீவிரமான முயற்சி பண்ணணும்னா உங்களுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக அங்கே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க உடனே போங்க, பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.